பேசுற அரசியல் மக்களுக்கு புரியலையா? புரியல இல்ல மக்கள் நம்பலையா? இந்த பக்கம் சரக்கு, போதை, கஞ்சா, புல்லிப்பு, மாவா, உங்க போய் பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறுவனமா ஒரு படங்கள் இதெல்லாம் வச்சோம்னா ஒரு பீடி கூட ஒரு சிகரெட்டு கூட இப்படி சரக்கு அடிக்கிற ஒரு 10 ரூபா கூட இந்த மனநிலையா? அப்ப தாவேக்கா கூலிப்பு அந்த மாதிரி மனநிலை தான் உருவாக்குறாங்க. நான் சாம்பிளே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சர்க்கார் பட பேனரை கிளிக்கலன்னா நீங்களே ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. என்ன தியாலஜி, என்ன பிலாசபி, என்ன சைக்காலஜி? அது உண்மைதானே. அடுத்து பிஎம் தான், அவர் பிரைம் மினிஸ்டர் தான் அந்த மாதிரி வாதங்கள் அதிகமாயிட்டு. இந்தியில அமாரா தேஷ்கே அதெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அங்கே ஐநா சபையில் என்ன பேசணும், ரஷ்யாவுக்கு போனால் என்ன பேசணும், அதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லை காதில் சொல்கிறத வச்சு ராணுவ பாதுகாப்பு காஷ்மீர் மாதிரி பாகிஸ்தான் நாட்டுக்கு போகிற மாதிரி போனாலும் ஒரு கருப்பு கொடி காட்டி இல்லை வேற ஏதாவது உருவ பொம்மை எரிப்பு இல்லை அங்கே இருக்க தமிழர்களுக்கு அடி உதை நடக்குமா? நடக்காது. நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழன் வந்துள்ளார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட 100 நாள் தாவேக்கா ஆட்சி முடிஞ்சிருச்சு. இது எப்படி பாக்குறீங்க? சிரிப்பா இருக்குன்ற மாதிரி சிரிச்சு காட்டுறீங்களா? ரெண்டு நல்ல காரியம் தெரியுது கண்ணுக்கு. இப்போ இந்த பரந்தூர் வானூர்தி நிலையத்தை வந்து இந்த இடத்த தடை பண்ணது, அது ஒரு நல்ல காரியம். தமிழ் தாய் வாழ்த்தை வந்து முதல்ல பாடணும்னு தீர்மானம் நிறைவேற்றது ஒன்றிய அரசு. இது ரெண்டு தான் நல்ல காரியமா கண்ணில் படும். மற்றது எல்லாமே இந்த திராவிட கட்சிகள் செய்யறது தான் செய்யுது. சட்டமன்றத்துல அதை விட ரொம்ப கொச்சைன்னு சொல்றது காரணம் நகைச்சுவையா, கேலியா, மன்மத நன்றிகள், அது அவங்களுக்கு இயற்கையாவே அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால திமுக செய்யும் போதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே பேசாம நீங்க விஜய் வந்து கட்சியில வந்து மன்மத நன்றிகள் சொல்றதா இருக்கட்டும், பாடல் பாடுறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு கேலியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் மக்கள் இது ஆதரவு தெரிவிக்கிறாங்களே. ஆதரவு எல்லாருமே இல்லை, எல்லாருமே கிடையாது. குறிப்பிட்ட மக்கள் தான். எல்லா தொகுதியிலுமா 234லயும் 80% மேலே அவர் வந்து கேண்டிடேட்டா வந்து அறிவிக்கும் போது மக்கள்லாம் ஓட்டு போட்டு ரசிகர்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, அதெல்லாம் குறிப்பிட்ட மக்கள் தான் அப்படின்றீங்க. அவர் விஜய் அலட்சியப்படுத்துறதுனாலதான் மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டு பாராட்டுறாங்க. என்ன வளர்ந்த அவர் வளர்ந்து என்ன ஆக போகுது? அவருக்கு ஹைட் இன்னும் கொஞ்சம் 7 அடி 8 அடி வளரணுமா? மக்கள் செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க. செல்வாக்கெல்லாம் வளரல. நீங்க எத்தனை இடத்துல நீங்க வாக்குறுதி கொடுத்ததுபடி ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே எல்லாம் ஃப்ரீ நடக்காத சாத்தியம் இல்லை. அப்ப ஏன் அப்படி சொன்னீங்க? அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் நல்லது பண்றது சீமானுக்கு ஏத்துக்க முடியல, நாம் தமிழருக்கு ஏத்துக்க முடியல. என்ன நல்லது? 2 ஐயோ ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தா இவர் நல்லது எதுவும் பண்ணி 100 நாள்ல ஏதாவது ரெண்டை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்லது? அன்னபூர்ணி திட்டத்துல 3 சிலிண்டர் அது என்னைக்கு நடைமுறைக்கு வருது? எவ்வளவு சம்பளம்? அதான் ஒரு அம்மா காணொலி போட்டுருக்கு. இவர் வந்து எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மகிழ்ந்து கொடுத்துட்டு மகிழ்ந்து ஓட்டுநருக்கு 75,000, அதுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு ஏதோ 25,000 ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இல்லாதவங்க தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த 25,000 சம்பளம் வாங்குறவனுக்கே ஆண்டு சம்பளம் எவ்வளவு வரும்? அவனுக்கே கிடைக்காதுங்க சிலிண்டர். ஒரு கார்ல கிளீனரா இருக்கிறவனுக்கே சிலிண்டர் கிடைக்காது. அப்ப நீங்க ஒரு குடும்பத்தோட வருமானம் 2.25 லட்சம் தான் இருக்கணும், ஆண்டுக்கு வருமானம் இருக்கணும் அப்படின்னா இவன் வருமான சான்றிதழுக்கு எங்க போய் அலையும்? அதுக்கு ஒரு பெரிய அலைச்சல் இருக்கும். ஏழை பாலை கூட்டம் தான் அலையும், பணக்கார கூட்டம் ஊழல் ஒழிச்சிட்டோம். நீங்க சட்டமன்றத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா கூட உங்களுக்கு ஒரு எல்லா சலுகையும் வந்துருக்குன்னு சொல்றாங்க. வாயில சொல்றாங்க, எங்க நடக்குதுன்னு காட்ட சொல்லுங்க. 1-2 நீங்க போய் பாத்தீங்களா? அரசு அலுவலகத்துல போய் நீங்க பாத்தீங்களா? எதுவும் புரியல. அரசு அலுவலகத்துல நீங்க போய் பாத்தீங்களா? அவங்க சொல்ற நேர்மை இருக்கா இல்லையா? இல்ல உடனே போனோடனே தலைமை செயலகத்துக்குள்ள போனோடனே நான் போய் இந்த அமைச்சரை பார்க்கணும் இல்ல இந்த அலுவலகத்தை பார்க்கணும்னா உள்ள விட்டுருவாங்களா? அதனால அப்படிலாம் இல்லை. இவங்க வந்த ஒரு வாரத்துல ஒரு 2 வாரத்துல வந்து இந்த மாதிரி சாட்சிகள், இந்த பிரேயர் மீட்டிங், மத மீட்டிங்ல நடக்கும் தெரியுமா? என்ன ஆண்டவர் குணப்படுத்திட்டாரு, நான் வந்தேன், எனக்கு நடக்க முடியாதவங்க நடக்கிறோம், என்ன வந்து மசூதிக்கு வந்தேன், வந்து நல்லது நடந்துருச்சு, இந்த கோயிலுக்கு வந்து இந்த சாமியை கும்பிட்டேன், நல்லது நடந்துச்சு. அது போல ஒரு 4-5 காரியங்களை எடுத்து காட்டினாங்க. அது உண்மையா இருக்கலாம், இது எல்லாருக்கும் நடக்கும். என்ன சொல்றோம், இது தொடர்ந்து செய்யுங்க, நல்லது செய்யறது. அதனால ஒட்டுமொத்தமா லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு. இல்ல ஊடகம் அப்பனா இது அத்தனை வந்து ஊடகங்கள் சும்மா போலியா வந்து கட்டமைக்கிறாங்கன்றீங்களா? அவங்க விளம்பரத்துக்கு காட்டுறாங்க. அது விளம்பரத்துக்கே காட்டினாலும் அந்த 4 சாம்பிள் காட்டுறாங்கல்ல, 4 பேருக்கு நல்லது நடந்திருக்கு, நான் ஏத்துக்கிறேன், அதையும் பாராட்டணும். நம்ம அந்த மாதிரி மோசமா அந்த 4 பேரை 400 பேரா 4000 பேரா எல்லாருமா மாத்துறதுக்கு நாளாகும். உடனே இந்த புறையோடி போயிருக்க சமுதாயத்துல மாற்றம் உடனே வந்துடாது. உடனே நாங்க ஏன் ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்க? ஒழிக்கிறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அது நம்ம ஏத்துக்கலாம்.
அதை விட்டுட்டு சும்மா நகைச்சுவையா நான் ஒருத்தர் பான் கிறிஸ்டியன்ன்றாரு அரவேக்காடு. நீங்க சொல்றீங்க இதெல்லாம் சாதாரணமா திமுக ஒன்று ரெண்டு பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காது. இன்னொன்று வந்து நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்க. திமுக விமர்சனம் பண்றது இப்ப பரந்தூர் இல்ல, திமுக விமர்சனம் இல்ல பண்றது பரந்தூர் வானூர்தி நிலையத்தை யாரு இப்ப அது திரும்ப பெற்றதுக்கு யார் எதிர்ப்பு? விஜய் வந்து திரும்ப பெற்றுட்டார். அந்த திட்டம் வந்து நடைபெறாது, இது வரைக்கும் எடுத்த பணிகள்லாம் அப்படியே முடக்கி விடப்படுகிறது, நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதை எதிர்க்கிறது யார்? திமுகல இருந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா வரைக்கும், விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுற கட்சி வரைக்கும். அண்ணாமலை எங்க இருக்கிறாருன்னே தெரியாது, தோலெல்லாம் உரிச்சு பாஜக தோலெல்லாம் தூக்கி போட்டு புது தோல் போட்டு வந்தாலும் அண்ணாமலை இன்னும் அவரும் நாடு முன்னேறணும், நகரம் வளரணும், நம்ம எல்லாம் டெல்லிக்கு வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி கதறாரு. எல்லாரும் கதறாங்க. அப்ப நாம் தமிழர் நாங்க திமுக பரந்தூருக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவாக, அது மக்களுக்கான வெற்றி, விஜய்க்கான வெற்றியா? ஒரு பக்கம் நீங்க இப்படி சொன்னாலும் நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, ஒரு சட்டமன்றம் கூட ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி உங்களை சொல்றாங்க. ஜெயிக்கலன்னு என்ன பண்ண முடியும்? நான் ஓட்ட மிஷினை ரிப்பேர் பண்ணணுமா? ஓட்டா தானே ஜெயிக்க முடியும். நம்ம மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறோம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். அப்ப நீங்க பேசுற அரசியல் மக்களுக்கு புரியலையா? புரியல இல்ல மக்கள் நம்பலையா? புரியலன்னு இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இந்த பக்கம் புத்தகம், வேற ஆற்றல், நிறைய திறமைகள் உங்களுக்கு இந்த பக்கம் கொடுக்குறோம். இந்த பக்கம் சரக்கு, போதை, கஞ்சா, புல்லிப்பு, மாவா, உங்க பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறுவனமா ஒரு படங்கள் இதெல்லாம் வச்சோம்னா நீங்க இதுக்கு எவ்வளவு நாள் பக்கம் போவீங்க, இதுக்கு எந்த பக்கம் போவீங்க? யார் புத்தகம், யார் வந்து அது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஊன் இயல்பின்படி நேத்து கூட ஒரு இது பார்த்தேன். அப்ப நீங்க அவரோட படத்தை நீங்க குடுக்கறதெல்லாம் புத்தகம் இல்ல, அவரோட படத்தை ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள அது பிரிண்ட் பேனர் மாதிரி சின்னதா கட்ட ஓட்டு மாதிரி வச்சு அதை கட்டி பிடிச்சிருக்கோம். அது வந்து அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, அது அவங்க வீடியோவை போடாம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இது போன்ற ஆட்கள் சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ என்ன கேட்டாரு, அவர் சிரிக்கிறத பார்க்க முடியல, அதனால எதிர்க்க ஸ்கிரீன் வைங்க, நாங்க இங்க இருந்து பாக்குறோம். இது என்ன மனநிலை? இது புத்தகமா, கூலிப்பு போடுற மனநிலையா, கஞ்சா அடிக்கிற மனநிலையா, பீடி கூட, ஒரு சிகரெட்டு கூட, இப்படி சரக்கு அடிக்கிற ஒரு 10 ரூபா கூட, இந்த மனநிலையா? அப்ப தாவேக்கா கூலிப்பு அந்த மாதிரி மனநிலை தான் உருவாக்குறாங்க. நான் சாம்பிளே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க கட்சி பேரை சொல்றது ரெண்டாவது, நான் சாம்பிளே உங்களுக்கு சொல்லிட்டேன். சாரா கடைக்கு வெளியே நின்றுட்டு மாப்பிள்ள ஒரு 10 ரூபா கொடு, இந்த ஒரு கோட்டருக்கு ரெடி பண்ணுவாங்க. அவனுக்கு எப்படியாவது ரொம்ப 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 இதா விமர்சனம் பண்றீங்களே. ஊன் இயல்பு, இந்த ஒரு வார்த்தையில முடிக்கிறேன். அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஊன் இயல்பு, நம்மளுக்கு மூளை இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்குன்னா நம்ம அதை கடந்து வரணும், நம்ம போராடணும். ஜெயிக்க முடியாதுக்கு இப்படி எல்லாம் ஒரு காரணம் சொல்லலாம். நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு கேவலப்படுத்துறதுனால நம்ம என்னன்றதை சொல்ல வரோம், உண்மையை சொல்ல வரோம். ஜெயிக்க முடியாதுன்றதுலாம் அதெல்லாம் காலம் மாறும். ஏன்னா திமுக காரன் எவ்வளவு திமுறா இருந்தாங்க, எங்களை அசைக்க முடியாது, புடுங்க முடியாதுன்னு இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு சொல்லி. இந்த மாதிரி எல்லாம் மாறும். எல்லாருமே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பக்த கோடிகள், அந்த ரசிக மனப்பான்மையில் உள்ளவர்கள், இந்த ஊன் இயல்புன்னு சொல்ற மாதிரி. நான் உங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து காட்டுறேன், சாம்பிள்ஸ். இங்க திரும்ப திரும்ப பேர் எந்த பேருனா நம்ம போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உண்மை அதானே. போதை வந்து இழுக்கும், ஈர்க்கும். போதையின்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே இருக்க வேண்டியதான், ஒரு நோயாளியா மாற வேண்டியதான், அப்படியே வீட்டுல கிடக்க வேண்டியதான், இல்லை ரோட்ல கிடக்க வேண்டியதான், இப்படிதான் கிடப்போம். அப்ப அவங்க இது என்ன கோரிக்கை? எந்த சட்டமன்றத்துல இல்ல உலக நாடுகள்ல இல்ல எல்லா அவையிலுமே எங்கேயாவது ஒருத்தன் எனக்கு அதிபரோட மூஞ்சி தெரியல, பிரதமரோட மூஞ்சி தெரியல, ஸ்கிரீன் வைங்கன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்க? என்ன பேசுறாங்க, என்ன கொள்கை சொல்றாங்க? எங்க முதல்வரை நாங்க பாராட்டுறோம், இல்ல எதிர்கட்சிகளை திட்டுறோம், ஏதாவது கருத்து சொல்லலாம், இல்ல சண்டை கூட போடுவாங்க, கெட்ட வார்த்தை கூட பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு கேலி கூத்தா? எல்லாத்துலயும் புதுசா இருப்போங்க அப்படின்னு சர்க்கார் பட பேனரை கிளிக்கலன்னா நீங்களே ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. இது என்ன தியாலஜி, என்ன பிலாசபி, என்ன சைக்காலஜி? அது உண்மை, அவரோட மனசுல இருக்கிறத அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க. ஐஆர்எஸ்ல இருந்து பாதியில ஓடியாந்தவர் அண்ணாமலை போல இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஐபிஎஸ் வந்து ஓடியாந்து ஐஆர்எஸ் அவரும் தட்டுறாரு. அது உண்மைதானே. பாராட்டணும், புஷியா இருந்த. அப்ப அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஒரு கொள்கை கோட்பாடு, ஈவ ராமசாமியை நாங்க நிறைவேற்ற வந்தோம், அவரோட கொள்கையை, காமராஜரோட கொள்கையை ஆட்சியை பிடிக்க நடைமுறைப்படுத்த வந்தோம், எங்க 50 தலைவர்களோட அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற வந்தோம், எங்க தளபதி ஏற்கனவே எங்களை இப்படிதான் பக்குவப்படுத்தி வளர்த்துருக்கிறாரு, இலவசங்கள் வேணாம், நம்ம எல்லாம் அரசியல் ரீதியா போகணும், தமிழ்நாட்டை காக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற. நீங்க பேனரை கிழிச்சிங்கள சின்ன புலத்தனமா, அதனாலதான் நாங்க நீங்க வரல அப்படி சொல்றது. அதுவும் முன்னாடி வந்து இவரோட படத்தை வைங்க, எங்க தளபதியோட படத்தை வைங்க, அவர் சிரிக்கிறத நாங்க வீட்டுல போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டம் இல்ல, நடந்து போய் வீட்டுக்கு நடந்து போய். அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு சார்? சர்க்கார் பேனர்ல இருந்து கிழிச்சனாலதான் அப்படி வந்தாரா? அந்த இது மோட்டிவா விஜய் சார் அப்படி அதுதான் வந்தாரா? இப்ப விஜயகாந்த் ஐயாவுக்கு மண்டபத்தை இடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. விஜயகாந்த் ஐயா இடிச்ச உடனே நம்ம மடியிலேயே கைய வச்சிட்டாங்கன்னு அது ஒரு துடிப்பு, ஒரு தான் வர்றாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரலையா?
இல்ல அது வந்த பிறகுதான் தெரியுது இல்ல. விஜயகாந்தே அவர் ஆட்சிக்கு வரல, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார். அதுலயும் இல்ல ஊழல் புஷியான சொல்றத பார்த்தா நீங்க ஒப்பிட்டு சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா அதான உண்மை. பர்சனல் ஈகோல தான் வர்றாங்க. ஆமா அதுதானே அவர் வெளிப்படையா சொல்றாரு. நல்லவங்க வேற ம். யாரும் சொல்லல. ம். மனசுல இருக்கலாம் அவரோட சொந்த மொழி நடையில. இப்ப நல்லா பாத்துக்கணும். ம். இந்த மரிய வில்சனும் புஷி ஆனந்த், மரிய வில்சன் வந்து என்னோட மொழி நடையை கேலி செய்றீங்கன்ற மாதிரி, உன்னோட மொழியே தவறு, உன்னோட புத்தியே தவறுன்னு தான் சொன்னாங்களே ஒழிய நீ மாத்துன்னு சொன்னாங்க. புஷி ஆனந்தை யாரும் திட்டலையே. அவர் ஸ்லாங்ல தான் பேசுறாரு. புஷி ஆனந்த் வந்து அன்னைக்கு எந்திரிச்சு ஒரு கையை இடுப்புல பின்னாடி கட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசினாரு. அவரை யாரும் எந்த எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாருமே குறை சொல்லல. அவர் ஸ்லாங்க நீங்க இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்றது அதை யாருமே குறை சொல்லல. இவர் அப்படியே திருப்பி என்னை வந்து கிறிஸ்டின் அதனால தான் அடிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கோமாளித்தனமா இன்னொரு கோமாளி. அந்த வகையில பாராட்டுறப்ப புஷி ஆனந்த பாராட்டலாம். தைரியமா எந்திரிச்சு ஒரு முதலமைச்சர் கூட எழுதி கொடுத்ததுதான் வாசிக்கிறாரு. இவர் மனசுல பட்டதெல்லாம் வெள்ளந்தி மாதிரி நல்லா பேசினாரு. நான் சொல்ல வரேன், இந்த ஊன் இயல்பின்படி ஆங்கிலத்துல சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து மனித மூளையை வந்து முக்கோணமா போட்டு எப்படி ஆரியர் ஜாதியை வந்து மேல இருந்து எடுப்பாங்க. ஆரியர், சத்திரியர், சூத்திரர், பஞ்சமர், நடுவில் இந்த இதெல்லாம் வைஷ்ணவாஸ் அப்படிலாம் வரும்ல. அது போல முக்கோணமா போட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலின் தந்தை என்ன சொல்றாருன்னா, கீழே வந்து இத்துன்னு இத்துன்னா இன்ஸ்டிங்க்சுவல் டிரைவ், ஊன் இயல்பு. ஒரு நாயை போய் அடிச்சா நாய் என்ன பண்ணும்? பெறாண்டோம். பதிலுக்கு பூனையை போய் அடிச்சா என்ன பண்ணும்? பூனையும் பெறாண்டோம். அப்ப அது வந்து ஒரு ஊன் இயல்பு. அதுக்கு 8 மணிக்கு அங்க வந்து சோறு கிடைக்கும், அதுக்கு டைம்லாம் பார்க்க தெரியாது, அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து நிற்கும், சரியா வந்து நிற்கும் நாய். அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது வந்து ஊன் இயல்பு, உடலோட இயல்பு பழக்கப்படுத்துறதுனால. அது 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 அந்த மூளையோட கீழ்நிலை. நடுவில் இருக்கிறது வந்து ஈகோன்னு சொல்றாரு. ஈகோனா நம்ம நினைக்கிற மாதிரி தலகணம்லாம் கிடையாது. செல்ஃப், தன், நான் நம்மளோட மதிப்பு, நம்மளோட உடல், நம்மளோட உயிர், நம்ம உடல் நல்லா இருக்கணும், நம்ம இனம் நல்லா இருக்கணும், நம்ம மொழி நல்லா இருக்கணும், எல்லா மனிதர்களும் நம்மளை போல சக மனிதர்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறது செல்ஃப். ஈகோ ஸ்டேட்டஸ் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம அப்படியே இது ஓரியன்டா நாய் பண்ணி மாதிரி இருக்க முடியாதுல்ல. அதுக்கு மேல அவர் உச்சியில் என்ன சொல்றாரு? சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோனா தான் மட்டும்தான், மற்றவன் எவனுமே கிடையாது, நான் தான் பருப்பு அப்படின்றது சூப்பர் ஈகோ. இப்போ நம்மளுக்கு தேவை ஈகோ, செல்ஃப், தன் மரியாதை, தன்னைத்தானே நம்ம வந்து நம்ம வழி நடத்துறது, இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம சொன்ன 4 சாம்பிள்ஸ்லாம் வந்து இது ஓரியன்ட், ஊன் இயல்பு படி இந்த இன்ஸ்டிங்க்சுவல் டிரைவாக தான் இருக்கிறாங்க. சைக்காலஜி படியே சொல்றேன் நான், உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னதுபடியே சொல்றேன். இது ஓரியன்டாவே இருந்தா இதுவாக தான் இருக்க முடியும். தன் மதிப்பு, தான் யாரு, தான் நம்ம எப்பேற்பட்ட வரலாறு என்ன, நம்ம எப்படி வாழணும், நம்ம மற்றவங்களை எப்படி வழி நடத்தணும், அடுத்த தலைமுறையை எப்படி காப்பாற்றணும், இயற்கையை எப்படி பேணி காக்கணும், எல்லாருக்கும் எப்படி பகிர்ந்து அளிக்கணும்னு யோசிக்கிறது ஈகோ. நான் மட்டும்தான் நினைக்கிறது. இப்ப நீங்க சொன்ன அதிகாரத்துக்கு அறகுறையா வந்து நின்றுட்டு நான் மட்டும்தான் சொல்றது, அவங்க இந்த நிலையில இருந்து அந்த நிலையில யோசிக்கிறாங்க. ரொம்ப தவறு. அதுக்கான பக்குவம் அடையணும், முதிர்ச்சி அடையணும், தானே வளர்த்துக்கணும். சட்டமன்றத்துல நடக்கிற வாதங்களை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு நேற்று பாத்தீங்கன்னா மலையை வந்து மலையை குறைஞ்சிட்டாங்கன்னு ஒரு 10 டேட்டா கொடுத்தாரு. அதே சமயம் நீங்க தொடர்ச்சியா வந்து இயற்கை பத்தி நிறைய மாநாடுகள் போட்டிருக்கீங்க. ஆத்துக்கா இருக்கட்டும், மரத்துக்கா இருக்கட்டும், மாடுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் மாநாடு போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கையில நேற்று வந்து டிவிகே பிரபு ஒரு இதோட காட்டினார், ஒரு போஸ்டரோட காட்டினாரு. அதே சமயம் நேற்று ஒரு ஃபைட்டும் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்துல மக்களுக்கான விவாதங்கள் ஆரோக்கியமா நடக்குதா, இல்ல இவங்க போட்டி போட்டுக்கிறாங்களா? இது யாருக்கு போட்டின்றதை விட இந்த சிடி நிர்மல் குமார் வந்து வார்த்தை விடுறாரு, அதுக்கு இவங்க பிடிச்சிக்கிறாங்க. இவர் வந்து என்ன சொன்னாரு, G2 மாப்பிள்ள அப்படின்னாரு. உடனே அவங்க வந்து லாட்ரி மருமக அப்படின்னு அவங்க பதில் பார்த்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது நம்மளுக்கு 1000 கருத்து வேறுபாடு, அவர் சினிமா வாழ்க்கை, அவரோட தனிப்பட்ட பேச்சுக்கள், முதல்ல சினிமாவில், இப்போ அரசியல் அவர் பேசுறது இல்லை. அவர் எப்பேற்பட்டவர்னு அகத்தின் அழகு முகத்தில் பார்த்தாலே தெரியும், மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியும்னா கூட நம்ம இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர். புஷி ஆனந்த் இட்டுன்னு வந்தாலும், பான் கிறிஸ்டியனா இருந்தாலும், மன்மத நன்றிகளா இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர் தான் நம்ம சொல்றோம். வேற வழி இல்லை. இந்த கான்ஸ்டியூஷன்ல இந்த செட்டப்ல வென்று வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாகணும்னு இருக்கும். அப்ப சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்னா எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர்னா முதலமைச்சர்னு அந்த டிராமாவோட போயிருங்க. எதுக்கு நீ ஒன்னு ஆரம்பிக்கிற, அவன் பதிலுக்கு ஆரம்பிச்சு இந்த கொச்ச சண்டையே போட்டுட்டு இருக்கிறீங்க. மக்கள் அதை ரசிக்கிறாங்களா, மக்கள் வெறுக்கிறாங்களா? இல்ல, நம்மளுக்கு விருப்பம் இல்ல. எல்லாரையும் நம்ம மக்கள் பொதுவா போயிடவேனா. இப்ப கரூர் கம்பெனின்னு ஆரம்பிச்சாரு இவரு. உடனே வந்து உதயநிதி வந்து சங்கி அமைச்சர்னாரு. உடனே இவர் வந்து 3 மணி நேரம் கக்கூசுல ஒளிஞ்சிருந்தாரு. இவராவது 3 மணி நேரம் ஒளிஞ்சிருந்தாரு. நீங்க 45 நாள் எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? கரூர் சம்பவத்தை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அப்படியே காசு கொடுத்து இப்போ அதிகாரத்துக்கு வந்தோன்னே வேலையை கொடுத்தோம்னா அந்த மக்களை ஏமாத்திடலாம். 41 உயிருக்கு என்ன பதில்? சாதாரண 2 வீலர்ல ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம இடிச்சு ஏதோ ரோட்ல நாயோ பூனையோ செத்தா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லை ஒரு குழந்தைய இடிச்சிட்டோம், கை உடஞ்சி போட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? நான் வரப்ப திடீர்னு குறுக்கால வந்துருச்சுப்பா, வேணும்னே அந்த வீட்டுக்காரன்
குழந்தைய தூக்கி போட்டான் போனா அது விசாரணைக்கு அப்புறம் தானே தெரிய வரும். ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்து குழந்தைய ரோட்டுக்கு தூக்கி போட்டாங்களான்னு. 41 பேரை கொண்டுட்டு எங்களுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை, பழி போடுறாங்க, அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம அதை வந்து அது வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. இதுல வேற இந்த 3 மணி நேரம் உதயநிதி ஒழிச்சு கபூத்துல ஒழிச்சுக்கிட்டாருன்னு அதை சட்டமன்றத்துல பேசிக்கிட்டாங்க. அப்புறம் பாட்டு பாடுறது, பாட்டு என்ன அதான் சொன்ன மாதிரி இது K.N. நேருன்னு சொன்னார். அது மானிய கோரிக்கைன்னா அதை வாசிங்க, ஏதோ 1-2 டைலாக் சொல்லலாம். மாண்புமிகு முதலமைச்சர் இது எங்களுக்கு எழுதி கொடுத்தாரு, இந்த திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். திமுக விட ரொம்ப மோசமா புகழ் பாடுறாங்க. அதிமுக விட எடப்பாடியை உட்கார வச்சுட்டு OS மணியா யாரு கூட பக்கத்துல இருக்கிறாரு, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கக்குபவர் இப்ப எடப்பாடிய. அதாவது ஒரு 2 நிமிஷம் தான் விட்டு வாசித்தாங்க. நீங்க ரொம்ப நேரம் வாசிக்கிறாங்க. ஒரு அமைச்சரும் ரொம்ப நேரம் முதலமைச்சர் ஒரு விஜய் கூட இருக்கிறவங்க எழுதி கொடுக்காமலாம் வாசிக்க பாதி பேருக்கு அங்க படிக்கவே தெரியல. அப்ப எழுதி கொடுத்தவன் யார்? தாவேக்காரர்கள் தானே எழுதி கொடுத்துருக்கோம். விஜய் உட்காந்து எழுத மாட்டார், வாய்ப்பே இல்லை. ஒரு பேசவே வரல, எப்படி எழுதுவார்? அப்ப மத்தவங்க யாராவது எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா எழுதணும். சபாநாயகரை தடுக்கிறாரு. அதனால இது வந்து ஒரு நம்ம அவங்க இதை வந்து நமக்கு எவ்வளவு கருத்துக்கள் ஆள்கால் நம்ம மாறி மாறி சொன்னாலும் ஓட்டு போட்ட மக்கள் இதை நல்லா திறனாய்வு பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன் ஓட்டு போட்டோம், எதுக்கு ஓட்டு போட்டோம், எந்த மாற்றத்தை நோக்கி நம்ம ஓட்டு போட்டோம், ஏன் இப்படி நடக்குதுன்றதை அவங்க யோசிச்சாங்கன்னா நல்ல மாற்றம் உடனே வரும். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து PM தான், அவர் பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி வாதங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. எப்படி பார்க்கணும்? RSSல வந்து ஒரு ஆளுக்கு பொறுப்பு பதவின்றது வந்து 2 முறை, அது 3 ஆண்டு டேமோ அந்த இதோ 5 ஆண்டோ 2 முறை தான் கொடுப்பாங்க. மோடி அவர்களுக்கு 3 முறை, 3வது முறை பிரதமர். அப்ப அந்த விதிமுறைக்கு தகர்க்கப்பட்டது மாதிரி இல்ல மோடிக்காக விட்டு கொடுக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பல பேர் இருப்பாங்க போட்டியில. அந்த ஒரு காரணத்துக்கு ஒருவேளை மோடியும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, ஒரு காஸ்ட்லியான பொம்மை மாதிரி நல்லா மேக்கப் போட்டு ஜென்டில்மேன் எல்லா இடத்துலயும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு அவருக்கு காதல சொல்லுவாங்க நினைக்கிறேன், இவருக்கு எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஏதோ சொல்றதை வச்சு வாசிச்சுட்டு போயிடுறாரு மோடி. மோடி ஹிந்தியில குஜராத்தில அவர் நல்லா பேசாரு, விஜய் மாதிரிலாம் கிடையாது. மோடி வந்து குஜராத்தி அவர் தாய்மொழியில ஹிந்தியில அமாரா தேஷ்கே அதெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அங்கே ஐநா சபையில் என்ன பேசணும், ரஷ்யாவுக்கு போனால் என்ன பேசணும், அதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, இல்லை காதல சொல்றதை வச்சு அவர் பேசுவார். அதனால அவர் அது தாய்மொழியில அவர் சிறந்து விளங்குறாரு, அது கூட இங்க தகுதி இல்லை. அதனால அந்த பொம்மை காலியாகிறது ஒரு இன்டர்நேஷனலுக்காக இந்தியா உலக நாடுகளை இருக்கிறதுக்கு முதலாளிகளை இருக்கிறதுக்கு பயன்பட்ட பொம்மையோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சும் போறதுனால புதுசா இந்த பொம்மை நல்லா இருக்கு, போட்டு போட்ட பொம்மை நல்லா இருக்குன்னு நினைச்சு இங்க வந்து தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாடு கூட வச்சிருக்கலாம்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. தோணுதுனாலையும் அவர் வந்து ஆனா பாஜக கூட தான் போயிருக்கணும், ஆனா காங்கிரஸ் அலையன்ஸ் தான் இருக்காரு. அது நான் கேட்கிறேன், தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எத்தனை நாளைக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும்? எத்தனை நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் எப்ப பண்ணாங்க? அது நடக்கும் போதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி இல்ல அதுக்கு முதல் நாள் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? இப்போ மோடி வராருன்னா நம்ம வைகோ கருப்பு கொடி காட்டுவாரு, பலூன் விடுவாரு, எல்லாரும் போவாங்க, எதிர்கட்சிகள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதிமுக இருந்தா திமுக எதிர்கட்சியோ மாறி மாறி பண்ணுவாங்க. இந்த முறை ஏன் பண்ணாங்க? அவ்வளவு கமுக்கமா ஏன் பண்ண வேண்டிய அவசியம்? முதலமைச்சர் மாநாட்டுல கேரளா முதல்வர் வந்து இங்கிருந்து இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கு இடைக்கால தடை வச்சிருக்கனால அதை சீக்கிரம் தளருங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன், முதல்வர் விஜய் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது கேரள முதல்வர். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு, நடவடிக்கை எடுக்கணும், T.K. சிவகுமார் அப்படி இப்படி சொன்னோன்னே உங்க மாநில பிரச்சனை நீங்க பாருங்க, இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், இந்த தலையிடாதீங்கன்னு சொல்லி திமுறா பேசினாரு. தமிழர்கள் 3 உயிரை காவு வாங்கிட்டு கொலை செய்து விட்டு படுகொலை செய்து விட்டு வந்து இங்க வந்து இவ்வளவு திமுறா பேசின நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவருக்கு எதிராக அறிக்கை விட்டாரு. அவர் எப்படி நிம்மதியா இங்க வந்துட்டு போகலாம்? எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க, நாங்க ஏன் பண்ண பிடிச்சவங்களை பிடிச்சி உள்ள போடுங்க, கிறிஸ்தாக்கு மட்டும் போராடுறீங்க. உதயநிதி பேசுறது சரியா தவிர அப்புறம் விவாதிப்போம். அந்த அம்மாவை பத்தி ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்களுக்காக வந்து மாநில மாவட்ட நீங்க போராடி இருக்கலாங்க, அவங்கதான் போராடல. நீங்க கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சி போராடினது, தாவாக்காவும் போராடினது, தாவேக்கா என்ன புடிங்கிட்டு இருக்கோம் கேட்கறேன், என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? ஏன் போராடுங்க, நீங்க உங்க முதலமைச்சர் நடத்தட்டும், வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதி வாங்கி போராடுங்க. எங்க முதலமைச்சர் எப்படா நீ வந்து கர்நாடகாவுக்கு வரணும்னு சொல்றப்ப உள்ள விடல, நீ எப்படா உள்ள வர, ஏதோ வந்து ஒன்றிய அரசு நடத்தினாலும் எங்களுக்கு சூடு சொரணம் இருக்குடா, தன்மானம் இருக்குடா தாவேக்காக்கு, நாங்களாம் வந்து அப்ப தளபதியோட வளர்ப்புடா சொல்லிட்டு எதிர்த்து போராட்டம் பண்ண வேண்டியதானே. உங்க விஜய வர வேணான்னு சொன்னான்ல அவரு. இப்ப சவால் விடுறேன், இந்த மாநாடு வேற மாநிலத்தில் கர்நாடகாவில் நடந்ததா விஜய் போயிருக்கணும். இதே அமித்ஷா வச்சு இன்னும் அடுத்த மாசம் ஒரு மாநாடு போடுங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன முதலமைச்சர் மீட்டிங் மட்டும் போடுங்க, சும்மா ஒரு 1 hour 2 hour மீட்டிங் போடுங்க கர்நாடகா. விஜய் போக முடியுமான்னு. அப்படியே போனாலும் பலத்த ராணுவ பாதுகாப்பு, காஷ்மீர் மாதிரி பாகிஸ்தான் நாட்டுக்கு போற மாதிரி போனாலும் ஒரு கருப்பு கொடி காட்டி இல்ல வேற ஏதாவது உருவ பொம்மை எரிப்பு இல்ல அங்க இருக்க தமிழர்களுக்கு அடி உதை நடக்குமா? நடக்காது. அப்போ மிகையா சொல்ற மாதிரி இருக்கு, ரொம்ப மிகையா சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இது வரைக்கும் காவிரி பிரச்சனை இப்ப 100 KPN பஸ் எரிச்சது வந்து மிகையா சிகையா? இல்ல நான் சிகையா மிகையா சொல்றேன்.
இங்கிருந்து விஜய் போனா ம். மக்கள் செல்வாக்கு தான் அதிகரிக்கும் தாவிக்க தெரியும். நீங்க போய் காட்டுங்களேன்றன. டி.கே. சிவகுமார் முதலமைச்சர்ல அந்த ஆளுங்க நம்ம தலைவர்களை திட்டிட்டு நம்ம தமிழர்கள் 3 பேரை கொண்டு நீங்க வந்துட்டு போயிட்டாங்கல்ல, நீ தைரியமான ஆளா இருந்தா லோக்கல்ல ரேஷன் பரிகார மாதிரியே சொல்றேன், நெஞ்சில மஞ்சள் சோறு இருந்தா போயிட்டு வாயா பாப்போம். வாய்ப்பே இல்லை. அப்படியே போனாலும் பாதுகாப்பு கொடுத்து அமித்ஷா சொல்லி இல்ல டி.கே. சிவகுமார் சொல்லி போனாலும் காவிரி பிரச்சனைகள் சும்மா டைம் பாஸுக்கு அங்க ஜனநாயகன் படத்தை உங்களோட சேர்ந்து பார்க்கலாம். பாவம் டி.கே. சிவகுமார் தமிழ் தெரிஞ்சாலும் மறந்து போயிடும். அப்ப அப்படி பார்க்கணும்னு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனா கூட எதிர்ப்பு இல்லாமல் விஜயால் கர்நாடகாவுக்குள் நுழைய முடியாது. சரி, ஆனா இப்போ இவர் வந்து பிஎம்ன்ற ஒரு கேண்டிடேட்டை முன்னிறுத்துறது பாஜகவோட திட்டங்கள் ஒன்னா இருக்கு இருக்கலாம், ஆர்எஸ்எஸோட திட்டங்கள் ஒண்ணா. ஏன்னா இது என்னோட பார்வையில் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இருக்கலாம், திட்டமா உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அமித்ஷா ஆனா இந்தியா வந்து முழுசா ஒரு செல்வாக்கு இருக்கா? இந்தியா முழுக்க உருவாக்குறது ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு இருக்குல்ல, இவரை உருவாக்குறது தானே. ஆனா இவர் வெறும் சோசியல் மீடியால மட்டும் தான் அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால மட்டும் பண்றாங்க. இது வந்து தெரியல அவங்க பிளான் என்னன்றது. நம்ம சொல்லி சொன்ன மாதிரி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இது வந்து ஒரு இதுவா கூட இருக்கலாம். தொடர்ச்சி எப்படியே ஏன்னா உத்தரப்பிரதேசல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காருல, அவர் பேர் என்ன, யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகல. மோடி வந்து சாஃப்டா ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அமாரா தேஸ்கேன்னு சீன் கட்டிடுவாரு, பிரச்சனை நடக்கும். யோகி ஆதித்யநாத் அப்படி இருக்க முடியாது. குரங்கு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அப்படி மாடை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்துக்கள் தான் இந்த நாட்டின் குடிமகன்கள், இஸ்லாமியர்கள் வெளியேறணும் பெருபலா சொல்லிடுவார், கலவரம் வெடிச்சிடும். அந்த பீஸ் மொரட்டு பீஸ்ன்ற மாதிரி. அப்ப அந்த அவரை தூக்கி அங்க வைக்கலாம். அடுத்து மோடிக்கு அடுத்து யோகி ஆதித்யநாத் தூக்கி வச்சோம்னா கலவரம் பயங்கரமா வெடிக்கும், வெளிப்படையான கலவரங்கள் வெடிக்கும். மோடி அப்படி மட்டும் ட்ராமா போட்டு டீசெண்டா போயிடுவார். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொம்மையை தேடுறாங்களோ, போட்டு போட்ட பொம்மையை தேடுறாங்களோன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், போட்டு போட்ட பொம்மையா. அதனால தேடலாம், இருக்கலாம். இது வந்து பாசிபிலிட்டி ஆனா ப்ராபபிலிட்டி. இப்படியே விஜய் வந்து இப்படியே முதலமைச்சர் இப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டே இருந்தாரு. இந்த காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன மாதிரி ஒரு விரிசல் வரும்? ராகுல் காந்தி பிடிக்குமா இல்ல வெறுப்பு வருமா? இல்ல அது வந்து 5 சீட்டு தானே, 5 எம்எல்ஏ இப்ப தற்காலிக ஆதரவு. வேற வழி இல்லாம இங்க ஒண்டிருக்காங்க, திமுக கிட்ட ஒண்டி இருக்கிற மாதிரி. இல்ல இப்ப சிஜேபின்னு ஒரு கற்பான் பூச்சி பார்ட்டின்னு ஒன்று வந்த பின்னாடி மோடிக்கு ஒரு செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதாவும் இந்தியா முழுசு ஒரு பரவாயில்ல வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொல்றாங்கன்னு இல்ல நம்மளுக்கே புரியுறது எப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து நீட்டு வரக்கூடாது, நீட்டு எதிர்ப்பு, நீட்டு விலக்கு அப்படின்னு தான் போராட்டம். அதை கடந்து இந்த சிஜேபி பார்ட்டி கோரிக்கை வச்சது வந்து ஒரு அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு குறுகிய மோடிக்கு ஒரு சின்ன இழுக்கு வந்தா போதும். அந்த பேஸ் அவங்க பண்ண அந்த நோக்கம் வந்து வட இந்திய ஊடகங்களா இருக்கட்டும், எக்ஸஸா இருக்கட்டும், மிக பரவலா வந்து மோடி எதிர்க்கிறதாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அந்த அளவுக்கு இல்லை. இல்லைன்னா மோடி அவங்க பதவி விலகணும், இது காலங்காலமா நடக்குது. அனிதா படத்தை பதவி விலகுறது வேறங்க, பதவி விலகுறது வேற. ஆனா செல்வம் குறைஞ்சிருக்குதா ரொம்ப எல்லாம். அது வந்து இந்த ஆர்எஸ்எஸோட வேலையாவே இருக்கலாம். 2 முறையை தாண்டி 3வது முறை குஜராத் லாபியை வச்சு அவர் போயிட்டு 4வது முறையும் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவார்ல. கட்சிக்குள்ளே இருந்தாலும் அந்த வலுவை காட்டுவார்ல, மோடி தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவார்ல. அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு சின்னதா பண்ண முயற்சின்ற மாதிரி. விரிசல் வராதா காங்கிரஸுக்கும் விஜய்க்கும்? விரிசல் வராதா? பிஎம் விஜய்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்கிறதுல விரிசல் வராதா? ராகுல் காந்தி அது போக போக தான் தெரியும். பிஜேபியோட அமித்ஷா இது விரும்புறாங்களா? யாரு? ராகுல் காந்தி சைடு வந்து அது தெரியல. காங்கிரஸ் வந்து பிழைக்கு இருந்தாங்க, ஒண்டி பிழைக்கிற பிராணி தானே. திமுகவோட ஒரு நாள் எதுக்கு இருந்தோன்னு தெரியாது. இப்போ திமுக அவ்வளவு திட்டுறாங்க. இப்போ விஜய் வந்து வேற வழி இல்லாம அவர் அதிகாரத்துக்கு வரணும்னு கூப்பிட்டாரு. ஏன் வந்து இப்ப நீங்க இவ்வளவு யோசிக்கிறோமே, அந்த ராஜ்யசபா சீட் ஒரு சீட்டை ஏன் தாவேக்காவது காங்கிரஸ்? ஏன்னா அங்க போய் எவனாவது பான் கிறிஸ்டியன், மன்மதன், நன்றிகள் இல்ல வேற ஏதாவது கோக்குமாக்கு கோமாளிகளை தான் அனுப்ப முடியும். இங்க இருந்து தாவேக்கால இருந்து ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னா கோமாளியை தான் அனுப்ப முடியும். அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வம்பு? இங்க இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, அவங்க மண்டியில குடிச்சு உட்கார வச்சிடலாம். அங்க போனா பிரச்சனை தான் கொடுத்தது. அதனால இவங்களுக்கு 2 பேரும் வந்து இப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. சீக்கிரம் வளர்க்கும். உண்மையாலே இப்ப இந்த டி.கே. சிவகுமார் பிரச்சனை பண்ண பிறகு 3 தமிழர்களை கொண்டுட்டு அவன் திமுறா பேசினதுக்கு பிறகு அது தமிழ்நாட்டுக்கு அவர் பாதுகாப்பா வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்க. அதெல்லாம் வந்து இப்ப இந்த தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு உண்டு. நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இப்போ விஜய் ஜெயிச்ச பின்னாடி நாம் தமிழர் கட்சின்றது பெருசா ஆக்டிவ் இல்லாம இருக்கு. என்னக்கா ஆக்டிவ்? நாங்க இதுக்கு முன்னாடி ஆக்டிவா இல்லாம இல்ல, ஆக்டிவ் இல்லாம இருந்தீங்களா? போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு எல்லா இடங்களையும். எங்களால சின்ன சின்ன நாங்க இவங்க வந்து வந்த உடனே எங்களுக்கு 6 மாசம் நேரம் வேணும். 6 மாசம் நேரம். அந்த 6 மாசம் முடிஞ்ச உடனே என்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி எப்படி எங்க இருக்குன்றதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நாங்க எங்கெங்க ரொம்ப பிரதான பிரச்சனைகள், இந்த பாலியல் குற்றங்கள் நடவடிக்கை எடுக்கிற இடத்துல அந்த மக்களோட சேர்ந்து போராட்டங்களை எல்லா மாவட்டங்களிலும் முன்னெடுத்துட்டு தான் இருக்கிறோம், பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆயத்தமாயிட்டு தான் இருக்கீங்க? புரியல. ஆயத்தமாயிட்டு தான் இருக்கீங்க. அந்த 6 மாசம் இவங்க டைம் கேட்டுக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம எகிரி அடிக்கிறது, ஏறி மிதிக்கிறது என்ன பண்றாங்க. 6 மாசம் கூட ஆகட்டும், கொஞ்சம் தள்ளி கூட போட்டோம். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, அதே சமயம் வந்து அடுத்த கால திட்டங்கள்லாம் உங்க நாம் தமிழர் கட்சியில வேலை திட்டங்கள்
அது இப்போ என்னன்னு தெரியலையே நம்மளுக்கு. இப்போ இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க, வர வேண்டியது இருக்கு. அதை வந்து இப்போ 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லைன்ட்டாங்க இப்போ. சரியா? மற்றபடி இப்போ இந்த பிரச்சனைகள் கேட்டார் போல நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ 3 தமிழர் பிரச்சனையை நேற்று வந்து உதயநிதி தான் லைட்டாக எடுத்து சட்டமன்றத்தில் பேசினார். இதை வந்து ஒன்றிய அரசு அமித்ஷா வரப்ப அதை அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் டி.கே. சிவகுமார் பக்கத்தில் உட்காந்து என்ன பேசுங்க? கேரளா சீஃப் மினிஸ்டர் நான் போனேன் பொக்கே கொடுத்து விஜய் கிட்ட பேசுனேன்றாரு. நீங்க டி.கே. சிவகுமார் என்ன பேசுங்க? ஒரு கேரியர் மாதிரி டிஃபன் பாக்ஸ் கேரியர் மாதிரி அமித்ஷா கிட்ட கொடுத்து காதுகிட்ட ஏதோ குசு குசுன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அது கூட சொல்றீங்களோ இல்லையா? அமித்ஷா கிட்ட என்ன சொன்னீங்க? நடவடிக்கை எடுக்க சொன்னீங்களா? அப்படி இதுக்கப்புறம் எடுக்கலன்னா யார் மூலமா அதை அழுத்தம் கொடுக்கணும்? சொல்லணும்ல. மாநாட்டில் என்ன தான் பேசுனீங்க? இங்க சட்டமன்றத்தில் இப்படி இருக்கிற மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி திருன்னு பார்த்துட்டு. அதனால இவங்க மாநாடு நடத்தி தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தி முன்னறிவிப்பு இல்லாம ரகசியமா காங்கிரஸ் முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் வந்தா எதிர்ப்பு வரும், அமித்ஷா பாஜக நடத்திட்டு ஒன்றிய அரசு வந்தா திமுக எல்லாம் கருப்பு கொடி பிடிக்கணும்னு அப்படியே ராவா ரகசியமா நடத்த மாதிரி நடத்திட்டு சட்டமன்றத்தில் எதுக்கு வன்னி அரசு வந்து அமித்ஷா அவர்கள் பேரையும் மோடி அவர்கள் பேரையும் குறிப்பிட்டு பேசினதுக்கு அது அவை குறிப்பிட்டு நீக்க சொல்லி ஆதவர்ஜினா சொல்றேன். ஏன் ஆதவர்ஜினா என்ன சபாநாயகரே சொல்லியிருக்கலாம். சபாநாயகரே அது தேவையில்லாத வார்த்தைகள். ஆனா விசிக சைட்ல இருந்து எந்த விமர்சனம் வரல. அவங்க விசிகாவை என்ன நினைக்கிறீங்க நீங்க? தலித்திய போராளிகள் இல்ல திருமாவளவன் போராடர் இந்த 4 பேர் தலைமையில இருக்கிறவங்க மட்டும்தான். இப்ப நீங்க விஜயோட போய் கூட்டணி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன கொள்கை கோட்பாடுக்கு போய் சேர்த்தீங்க? நாங்க தான் ஆளுங்கட்சியா வரதுக்கு தயார்ன்ற தமிழ் தேசிய மாநாட்டுல சொல்றாரு. ஆளுங்கட்சியாவா? அங்க நின்றவே எங்களுக்கே ஓட்டு வரல. நீங்க நில்லுங்க தனியா நின்று வாங்க. தமிழ் தேசிய மாநாடு என்ன? தமிழ் தேசிய மாநாடு அது குடிச்சாங்களா இல்ல வேற ஏதாவது போதையா? இவ்வளவு தூரம் வந்து கொச்சப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது. எங்க ஒருத்தர் வராரு அவங்க கட்சி தலைவர் தமிழ் தேசிய மாநாடு போட்டோம்னா உங்களுக்கு செல்வம் குறைஞ்சுன்ற இதுல அப்படி பேசுறீங்களா? என்ன தமிழ் தேசியம்? ஐயோ கூத்து பண்ணாதீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் விஜய் கட்சி ஒரு சினிமாக்காரரை பார்க்க ஆள் வரும். ஏன்னா 2 நடிகர் நம்ம பார்க்கணும், நடிக்கணும், ஒரு மனப்பாங்க அப்படி இருக்கும். அந்த உளவியல் கூணியல் படி குதிக்கிறது, தாவுறது, துண்டை தூக்கி போடுறது, கட்டி பிடிக்கிறது, விரட்டி பிடிக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, இது நடக்கும். அதனால கிரீஸ் தருவாங்க, எல்லாம் நடக்கும். அது ஒரு எதார்த்தம். அப்படின்னா வளர்க்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து ஈகோ சூப்பர் ஈகோலாம் கிடையாது. இது ஓரியன்ட், இன்ஸ்டிங்சுவல் டிரைவ் ஓரியன்ட். இவர் வந்து கொள்கை கோட்பாடு அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுக்கித்தனமா வந்துட்டு துண்டை தூக்கி அவர் கழுத்துல போட்டாலும் பரவாயில்ல, கிட்ட வந்து சுருட்டி அவர் நெத்தில பிடிச்சிருக்கிறான். அவருக்கு இருக்கிற வயசுக்கு அவர் கீழே விழுந்தாருன்னா என்ன ஆகும்? இது வந்து இப்ப நானே இருக்கிறேன், இப்ப சீமானன் வந்தாருன்னா அப்படி செய்வோமா? அவருக்கு உடல் நல்ல பாதிப்புன்னு நமக்கு தெரிய வராதா? மூச்சு திணற ஒரு தலைமை பாதிக்கிறதுக்கு இந்த கூட்டம் பண்ணுது அப்படின்னா அது என்ன வளர்ப்பு? இல்ல உங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து ஆதவர்ஜினா ஆள் அனுப்பி விட்டாங்களே, அதாவது திருமாவளவன் வளரக்கூடாது அப்படி யோசிக்க தோணுதா இல்லையா? இந்த உப்பேற்பட்ட திருமாவளவன் உள்ளரங்களை தான் பிறந்தாலும் கொண்டாடுவார். வருஷம் சீமானன் நக்கல் பண்ணுவார். தமிழ் தேசியத்தை சுந்தரவல்லி, யூடியூப் புருட்டஸ் விஜய், நடுவிரல் நக்கின்னு ஒருத்தன் இருக்கிறான். இந்த மாதிரி 4 பேர் உட்காந்துக்கிட்டு சீமான கேலி செய்யற கூட்டம் இன்னைக்கு திருமாவளவன் பிறந்தனால திரும்ப கூட இண்டோர்ல கூட ஒன்று போட்டு உள்ளரங்களை போட்டு திருமாவளவன் நக்கல் பண்ணுவீங்களா? ஏன் விஜயோட பாப்பான சமூக நீதி எங்கப்பா இருக்குன்னு இந்த நடுவிரல் நக்கி யூடியூப் புருட்டஸ்லாம் பேசுவானா? சுந்தரவல்லி சுந்தரவல்லி பேசுமா? அப்ப நீங்க தான் வந்து ஒரு வன்மமா ஒரு கேவலமா பேசிட்டு இன்னைக்கு சாட்டிய துறைமுருகன் ஜாதி வரியோட பேசுறாங்க. மாநாட்டில் இருக்கிற குறைகளை சொன்னா கேட்டுக்கணும், திருப்திக்கணும். அதை விட்டுட்டு அந்த அப்பதெல்லாம் உண்மையா? உன் கட்சிக்காரனா தோல் மலை ஏறி உன உட்காருவானா? ஒரு கட்சி தலைவன் மூச்சு திணற அங்க மோசமான நிலையில இருக்கிறப்ப போய் கிட்ட நின்று அவனாவது போட்டோ எடுப்பானா? அந்த மனநிலை எப்படிங்க வரும்? எதனால வருது? ஏன்னா ஆஃப்டர் விஜய்ன்ற இதுல இருந்து வருதா இல்ல அந்த கட்சியோட பண்புன்றது அது எப்பவுமே அது வந்து இவர் இளைஞர்களை வச்சு நடத்துறது அவர் தான். அவங்க கட்சிக்குள்ள நடக்கிறது அவங்க தான் சொல்லணும். இதுல ஒரு காரணம் போதையா இருக்கு. மாநாடு அரசியல் கட்சி மாநாடுகள்னா விஜய் கட்சியில எந்த கட்சியா இருந்தாலும் எங்க கட்சியை தவிர போதைகள் தானே அதிகம். சாராய கடை திறந்து கருத்தியல் தலைவர் தான் தன்னை அறிவிச்சுக்கிறாரு. அதுதான் சொல்றாரு. அப்ப இதை நெறிப்படுத்துங்க, திருத்திக்கங்க. நீங்க வந்து இந்த இளைஞர்களை வந்து வழி நடத்துங்கன்னு சொல்லலாம். ஏன் இப்படி வந்தாங்கன்னு அதை திறனாய்வு பண்ணுங்க. ஆதவர்ஜினா ஆள் அனுப்புனாரா இல்ல வேற எவனாவது ஒருத்தவங்க கட்சிக்கு பேர் வந்துடக்கூடாது? எப்படி சொல்றீங்க? ஆதவர்ஜினா ஒரு கட்சிக்கு வந்து போனவர்ல முன்னாடி இருந்து நீங்க ஆதவர்ஜினான்னு சொல்லி அதுதான் விடுதலை சிறுத்தையில இருந்தாருங்க. திமுக இருந்தாரு, விடுதலை சிறுத்தையில இருந்தாரு, இப்ப விஜய் கட்சியில போய் அமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப ஒரு திருமாவளவனுக்கு நல்ல செல்வாக்கு, நல்ல ஒரு கூட்டம் வச்சிருந்தாருன்னா அவர் திரும்ப 10 சீட்டு 15 சீட்டு கொடு 20 சீட்டு கொடுன்னு நிலைமை மாறும்ல. இந்த மாதிரி கொச்சையா நினைச்சு அவரை போட்டு அடிச்சு ஐயோப்பா எனக்கு கட்சி வேணாம் ஒண்ணு வேணாம் அவரை ஓட வைக்கிற நிலைமை மாதிரி தானே இருக்குது. அதை வச்சு நான் பேரை ஏன் பயன்படுத்துறேன்னா அவர் இந்த கட்சியில இருந்து போனவர். அப்ப இங்க பொறுப்புல இருக்கிறப்ப எத்தனை பேரோட தொடர்புல இருப்பாரு? இப்ப சானூர் நவாஸா அவர் பேருனா பாய் ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் எப்படி திமுக அப்படியே லேட்டா அழகா இவ்வளவு நாள் திமுக இருந்த கூட்டணியில அப்படியே அங்க அழகா தள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றது வந்து ப்ராபபிலிட்டி இருக்கலாம், ஆதவர்ஜினாவா இருக்கலாம், இதுதான் உண்மை.